நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்பில் நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க. நான் ஒரு 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட்லாம் மச்சான் நம்ம இந்த படம் பண்ணுவோமா, ராணாக்கு நான் எல்லாருக்கும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளோ தான் பேசிட்டு இருக்க போகிறோம். ஆனால் இது என்னன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இது தனியாக அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்குது. அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆரம்பிக்கும், இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம். இந்த படம் எப்போ வெளியே வரும்னு இந்த படம் தான் முடிவு பண்ணும். இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ளே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். ஸோ செல்வா தேங்க்யூ. எனக்கு கூட கணிசர் சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம். எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தில் நடிக்கணும்னு. அப்போ கொஞ்சம் ஒரு 2 yearsக்கு அப்புறம்லாம் எனக்கே பயமாக இருந்தது. டேய் மச்சான், ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் என்னை மாற்றுவீங்களா, வேற யாராவது போடுவீங்களா இந்த படத்தில், நான் வெயிட் பண்ணுறேன், பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க, இப்படி இருப்போம். எல்லாருக்கும் ஒரே பயம் தான். ஏன்னா இவ்வளோ நம்ம ஆசையாக கேட்டு பிடிச்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்மக்கிட்ட இந்த படம் போயிடுமா, அந்த மாதிரி பயம் இருந்தது. அடிக்கடி நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பயம். செல்வா ஒரு 4-5 வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாமளாக அவரோட ஃப்யூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு. ஸோ அது சொல்லி நானும் ராணெல்லாம் சண்டை போட்டுப்போம். பட் ஐ திங்க் த கோல் இந்த படத்து மேலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியரில் இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.